தனுஷ் இந்திய சினிமாவோட முக்கியமான ஒரு நடிகர். இவரை சார்ந்து வரக்கூடிய எல்லா செய்திகளுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துகிட்டே வருது. சமீபத்தில் இவர் தயாரித்து இயக்குன காக்கா முட்டை படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. குழந்தைகள் திரைப்படமாக அந்த படம் தேர்வாகி இருந்தது. இந்த படத்துடைய ஆடியோ வெளியீடு சமீபத்தில் சென்னையில் நடந்தது. இந்த படத்தோட ஆடியோ வெளியிட்டப்ப தனுஷ் பேசினது அவருடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அவர் என்ன பேசினாரு, அந்த நிகழ்ச்சியில எந்த அளவுக்கான ஒரு முக்கியமா அமைஞ்சது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தனுஷ் வெற்றிமாறன் இணைந்து தயாரித்து தற்போது வெளிவர இருக்கும் படம் காக்கா முட்டை. இப்படத்தை மணிகண்டன் இயக்கியுள்ளார். இந்த படம் ஏற்கனவே பல விருதுகளை பெற்றுள்ளது. தற்போது 2014ஆம் ஆண்டுக்கான சிறந்த குழந்தைகள் திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் இப்படம் பெற்றுள்ளது. இதற்கான விருதினை நடிகர் தனுஷ் குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றார். Kaka Muttai for narrating a charming story of two brothers who are unaware of their deprived status and have a confrontation with the tastelessness of globalization. மேலும் சிறந்த குழந்தை நட்சத்திரங்களுக்கான விருதும் இப்படத்தில் நடித்த 2 சிறுவர்களுக்கு கிடைத்தது. இதன் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட தனுஷ் தன்னுடைய மகிழ்ச்சியையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டார். இந்த விழாவில் பேசிய தனுஷ் சிறு வயதில் தானும் தனது அண்ணனும் வாழ்ந்த வாழ்க்கைதான் காக்கா முட்டை படம் என்றும், தன்னுடைய சிறு வயதில் வறுமை சந்தோஷம் என்று அனைத்தையும் ஒரு சேர பார்த்து வளர்ந்தேன் என்றும் கூறினார். எப்பவும் போல வெற்றிமாறன் வழக்கமாக என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வருவார். அவர் கதை சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நம்ம நடிக்கணுன்னாலே ஒரு 10 கதை கிட்டத்தட்ட கேட்போம். ஸோ அந்த மாதிரி தயாரிக்கவும் அவர் அப்பப்போ நிறையா ஸ்கிரிப்டை சொல்லுவார். பட் வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஏன் அந்த கதை மேலே அப்படி ஒரு நம்பிக்கை, 10 பக்கம் படித்தோன்னா ரொம்ப பிடிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா அப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான்.